தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்த முடியுமா? சீனாக்காரன் நினச்சா தண்ணீர் என்னங்க, பிளாஸ்டிக்கில் அரிசியை தயாரித்து தருவான், முட்டையை தயாரித்து தருவான், முட்டைக்கோசை தயாரித்து தருவான். ஆனால் அதே சீனா கால்வான் பள்ளத்தாக்கில் டேம் அப்படிங்கிறத கட்டியிருக்காங்கன்னு சொல்லி ஹாக் 360 என்கிற ஒரு சேட்டலைட் இமேஜ் நமக்கு காண்பித்து தந்தது. ஒருவேளை கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகமும் அடிபடுகிறது. டேம், ஒரு டேமை வச்சு ஒரு டாபிக் எடுக்க முடியுமா? அதுவும் இந்த சிச்சுவேஷனில், அதுவும் சீனாவுக்கு எதிராக நிச்சயமாக எடுக்க முடியும். இந்த டாப்பிக்கை முழுவதுமாக கேட்ட பிறகு உங்களுக்கு நெஞ்சம் பதறியது என்றால் இதை கொஞ்சம் நபர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். எதற்காக தண்ணீர் தேவை, தண்ணீரை ஒரு ஆயுதமாக சீனா எப்படி பயன்படுத்துகிறது, வரும் காலம் சீனாவை நம்பி தண்ணீருக்காக கையேந்தி நிற்கும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு ரீசன் என்ன, இதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆக்சுவலாக நான் தமிழ் விதைக்கு தான் கொஞ்சம் நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற நியூஸ் நாளைக்கு தமிழ் விதை சேனலில் ஒரு செய்தியாக வெளிவரும். அப்படின்னா இந்த ஒரு பதிவு கால்வான் பள்ளத்தாக்கில் டேம் கட்ட போகிறாங்க தண்ணீர் அப்படின்னு சொன்ன உடனே சன்சு என்பவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சன்சு தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக சீனாவில் வாழ்ந்து இறந்து போன ஒரு மனிதர். அவர் இந்த போரை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அவரை பற்றி வேறொரு பதிவு பார்க்கலாம். இது ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன். அந்த புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ட் ஆஃப் வார்ன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஆர்ட் ஆஃப் வாரில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம பார்த்தது தான். சீனா எப்படி போரிட வேண்டும் அப்படின்னு கேட்டால் எந்த விதமான போரும் செய்யாமல் அந்த போரில் வெற்றியாளனாக சீனா மாற வேண்டும் என்று சொன்னதும் இதே சன்சு தான். அவர் தண்ணீரை பற்றியும் சொல்லியிருக்கிறார். எதிரிகளை எப்போது கையாள வேண்டும், எந்த ஒரு தருணத்தில் எதிரிகளை தாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுல ஒரு உவமையும் சொல்லியிருக்கிறார். அந்த உவமையை நான் சொல்லும்போது இப்போ இந்திய ராணுவ வீரர்கள் தாக்கப்பட்டார்கள்ல, அது அப்படியே மேட்ச் ஆகுது. என்ன உவமை அப்படின்னு கேட்டா, தண்ணீர் உயரத்தில் பாயாது, ஆனா பள்ளங்களில் அதிகளவு பறந்து விரிந்து இருக்கும். அந்த தண்ணீரை நீ அணை கட்டி தேக்கி வை. ஒரு கட்டத்துல இந்த அணை உடையும் போது, இவ்வளோ நாள் இந்த தண்ணீருக்கு பயமில்லாத மனிதர்கள் அந்த அணை உடைந்து அந்த தண்ணீருடைய பலம் அதிகரிக்கும் போது ஓடுவார்கள், அவர்களுடைய உயிரை காப்பாற்ற ஓடுவார்கள். இதே மாதிரி தான் இராணுவ வீரனும் இருக்க வேண்டும். உனக்கு கிடைக்கிற இடத்துல எல்லாமே நீ ஆக்கிரமித்து செய்து கொள். தண்ணீர் எப்படி பள்ளங்களை ஆக்கிரமிக்குமோ அதே மாதிரி உனக்கு கிடைக்கும் இடங்களை ஆக்கிரமித்துக்கொள். ஒரு நாள் உன்னுடைய எதிரி ஆயுதங்கள் இல்லாமல் உன் முன் நிற்பான். அந்த ஒரு தருணத்திற்காக காத்திரு. அந்த நேரத்தில் அவர்களை தாக்கு. எதிரிகள் பயப்படுவார்கள், பலவீனப்படுவார்கள். தண்ணீரும் இராணுவ வீரனும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்றார் சன்சு. இந்த சன்சு இப்படி சொல்லிட்டு போயிட்டார். தண்ணீர் தண்ணீர்னு சொன்ன உடனே இந்த சீனாக்காரன் என்ன நினைச்சிருப்பான் போல, உலகத்தில் இருக்கிற எல்லா தண்ணீரினுடைய ரிசோர்ஸும் அவனுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்ய ஆரம்பித்தான், 1949 அணைகளை கட்ட ஆரம்பித்தான். அணைகள் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக இந்தியாவிலலாம் அந்த மாதிரி அணையெல்லாம் பார்த்துட முடியாது. உலகத்திலேயே பெரிய பெரிய அணைகள் எல்லாமே இப்போது சீனாவின் கைவசம் தான் இருக்கிறது. எத்தனை அணைகளை கட்டியிருப்பான் அப்படின்னு சொன்னால் 1949 நான் கேட்குறேன், எத்தனை அணைகளை கட்டியிருப்பான் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட இன்றளவும் சீனாவில் இருக்கும் அணைகளுடைய எண்ணிக்கை 87,000 அணைகள். இந்த 87,000 அணைகளில் 4-3 அணை பெரிய அணை, அதாவது ரொம்ப பெரிய அணை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எவ்வளவு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்தியாவில் எவ்வளோ அணை இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு 3200 இருக்குங்க. 3200 எங்கே இருக்குது? 87,000 அணைகள் எங்கே இருக்குது? 1949 ஒரு நாளைக்கு ஒரு டேம் அப்படிங்கிறத அவன் கட்டிட்டு இருந்திருக்கான். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டேம் எங்கே கட்டினான், எதற்காக கட்டினான்? நீங்கள் வேணால் கூகுளில் போய் சும்மா சர்ச் பண்ணி பாருங்களேன். சீனாக்காரன் டேம் கட்டி இருப்பதால் பூமியினுடைய அந்த சுழற்சியில் சிறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது வர உண்மை என்று ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கிறது. நம்ம டோக்லாமில் ஒரு பிரச்சனை நடந்தது 2017 வருடம். அந்த டோக்லாம் பிரச்சனை கொஞ்சமாக சுமூகமாக பேசி நான் முடித்த பிறகு, நீ அந்த அணைகள்லாம் இருக்குது, திபத்துலேருந்து கொஞ்சம் ஆறுகள் இருக்குது, அந்த ஆறுகளுடைய டேட்டா தர முடியுமா, எவ்வளோ அணைகள் இருக்குது, எங்கெங்கே நீ நீர்த்தேக்கத்தை வைத்திருக்கிறாய், சப்போஸ் நாளைக்கு மழை ஏதாவது வந்து விட்டது என்றால் எங்களுடைய நாட்டுக்கு அவ்வளவு தண்ணீர் வரும், அதை முன்னெச்சரிக்கை செய்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி இந்தியா சீனாவிடம் ஒரு கணக்கை கேட்கிறது. நீர்நிலை தரவுகள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த கணக்கை யார் தரல? சீனாக்காரன் இந்தியாவுக்கு தரல. அடுத்ததா வெள்ளம் வருகிறது, புயல் வந்து வெள்ளம் வந்து பல மனிதர்கள் உயிரை இழக்கிறார்கள். ஸோ சீனாட்ட இந்தியா ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுது, நீ அன்னைக்கே இந்த நீர் தரவுகளை தந்திருந்தா என்றால் இவ்வளவு பெரிய இழப்புகள் இந்தியாவுக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சீனாக்காரன் ரொம்ப கூலா அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கான்.
இவன் இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை செஞ்சுட்டு இருக்கானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. 1950-51 இந்த ஒரு காலகட்டத்தில் திபெத் என்கிற அந்த ஒரு நிலப்பரப்பை சீனா என்று கையகப்படுத்தியதோ அன்றிலிருந்து சீனாவின் கீழ் இருக்கும் பல நாடுகளுக்கும் தண்ணீர் சீனா நினைத்தால்தான் கிடைக்கும் என்கிற ஒரு நிலைமையில் கொண்டு வந்துவிட்டது. திபெத் பல ஆறுகளுடைய உயிர் தோற்றம் அந்த இடத்துல இருந்து தான் தொடங்குகிறது. அதனால தான் திபெத் என்கிறதை சீனா ஆக்கிரமித்து அது என்னுடைய பகுதி, உனக்கு வேணா ஸ்பெஷலாக ஒரு பெர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆட்டோனமஸ் ஒரு பதவியும் கொடுத்து அவன் நாட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான். ஸோ திபெத்தை சீனா கைவசம் வைத்திருப்பது எதிர்காலத்துக்கு தானே தவிர இந்த ஒரு காலத்திற்காக கிடையவே கிடையாது. பல நாடுகள் எண்ணெய், கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு இதற்கு பின்னால் ஓடும்போது சீனா மட்டும் 87,000 அணைகளை கட்டினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 87,000 அணைகளும் பல நபர்களுடைய உயிரை காவு வாங்கியிருக்கிறது. சீனர்களுடைய உயிர் கிடையாது, அதுக்கு கீழே இருக்கிற ஒரு 5 நாடுகளுடைய உயிரை காவு வாங்கியிருக்கிறது. இந்த ஒரு செய்தியை நாம் கேட்கும்போது இவ்வளவு பொலிட்டிக்ஸ், இவ்வளவு உலக அரசியல் சீனா செய்து வருகிறதா, இது ஒரு நாடா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஏன்னா இவ்வளோ நாள் அமெரிக்காவினுடைய வரலாறுலாம் பார்க்கும்போது அமெரிக்கா பெரிய ஒரு கொடூரனாக நமக்கு தெரிஞ்சான். ஆனால் இப்போ தான் சீனாவினுடைய வரலாறுலாம் நோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது இதுக்கு அமெரிக்கா பரவாயில்லை போலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் அமெரிக்காவுக்கு நம்ம விட்டு கொடுக்க போகிறது கிடையாது. அமெரிக்காவும் நிறைய குற்றங்கள் செய்த நாடு தான், அதே அளவுக்கு குற்றங்கள் செய்யும் நாடு தான் சீனா. ஸோ 87,000 அணைகள், அமெரிக்காவில் 86,000 அணைகள் தான் இருக்குது. ஆனால் மிகப்பெரிய அணைகள் அப்படின்னு சொல்லும்போது வெறும் 5,500 தான் இருக்குது அமெரிக்காவினுடைய கணக்குப்படி. ஆனால் சீனாவில் மிகப்பெரிய அணைகளே 50,000க்கும் மேற்பட்ட அணைகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இதில் ஒரே ஒரு ஆறை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். கால்வான் பள்ளத்தாக்கில் ஒரு அணை கட்டினானோ இல்லையோ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் மெக்கோங் அப்படிங்கிற ஒரு ஆற்றின் படுகையில் இவன் என்ன செய்தான், ஒரு அணையை கட்டினான். இந்த மெக்கோங் என்கிற ஆறு திபெத்திலிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெக்கோங் அப்படிங்கிற ஒரு ஆறு, இந்த ஆறை பற்றி ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2019 வருடம் உலகமே ஒரு செய்தியை கேட்டு அதிர்ச்சி ஆகிறது. மெக்கோங் என்கிற ஆறு வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கிறது அப்படிங்கிற அந்த செய்தி தான். அவ்வளோ பெரிய செய்தி அப்படின்னு கேட்டால் கடந்த 100 வருடங்களில் இந்த ஆறு வற்றிய ஒரு நிலைமைக்கு சென்றதே கிடையாதாம். ஸோ மெக்கோங் ஆறு வற்றி விட்டது. அதற்கு கீழே இருக்கும் நாடுகள் கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து, மியான்மர், வியட்நாம். இந்த 5 நாடுகள், மெயினாக இந்த 5 நாடுகளை மட்டும் எடுத்துக்கோங்களேன். இதில் மியான்மர் கூட சீனா செய்கிற அரசியல், அவங்களுடைய அந்த ஒரு அரசியலை பற்றிலாம் நம்ம பார்த்தோம்ல, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடிலாம் ரொம்ப பெரிய உலக அரசியல் ஒளிந்திருக்கிறது. ஸோ இந்த 5 நாடுகள் பலவிதமான கோரிக்கையை சீனாவிடம் வைக்கிறது. எங்கள் நாட்டில் வறட்சி வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்க்க போனால் இந்த 5 நாடுகளை எல்லாமே சேர்த்து ஆசியாவினுடைய நெல் கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நெற்கிண்ணம் அந்த ஒரு 5 நாடுகள் இல்லாட்டி அந்த நாடுகள் எல்லாமே ரொம்ப பெரிய இழப்புகளில் வருகிறது. தாய்லாந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியா, பிரேசில் மாதிரி 3வது இடத்தில் கரும்பு உற்பத்தியில் 3வது நாடாக இருக்கும் ஒரு நாடு தான் தாய்லாந்து. அந்த தாய்லாந்து நாட்டால் அவங்களுக்கு தேவையான கரும்புகளை கூட உற்பத்தி செய்ய முடியவில்லை இந்த ஒரு வறட்சியின் காரணமாக. 2019 நடந்தது. அதன் பிறகு அப்படியே கீழே வாங்கலேன், வியட்நாம் 94,000 ஹெக்டர் நிலப்பரப்பில் இருக்கும் நெல்கள் அப்படியே காய்ந்து போகிறது. காய்ந்து போகிறதுனா சாதாரணமாக தண்ணீருக்காக மட்டுமே கிடையாது. இந்த நல்ல தண்ணீர் இங்கே அந்த ஆற்றில் இருக்கும் அந்த தண்ணீர் இங்கே வராத காரணத்தினால் கிட்ட இருக்கும் கடல்களில் இருக்கும் உப்பு தண்ணீர் வியட்நாம் முழுவதும் பரவி வந்து விட்டது. ஸோ அதை தடுப்பதற்கான அந்த நல்ல தண்ணீர் அந்த மெக்காங் அப்படிங்கிற அந்த ஆற்றிலிருந்து வரவில்லை. இதன் காரணமாக வியட்நாமில் பலவிதமான தட்டுப்பாடுகள் என்பது ஏற்படுகிறது. ஒவ்வொரு மக்களும் அவர்களுடைய உயிரை இழக்கிறார்கள். மெக்காங் அப்படிங்கிற அந்த ஒரு ஆற்றை நம்பி மட்டுமே கிட்டத்தட்ட 6 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நேரடி தொடர்பாக 6 கோடிக்கும் மேற்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். மியான்மரா இருக்கட்டும், தாய்லாந்தா இருக்கட்டும், கம்போடியாவா இருக்கட்டும். ஸோ இந்த 5 நாடுகள் பிளஸ் அமெரிக்கா, இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மெக்காங் அப்படிங்கிற அந்த ஆற்றை பற்றி எந்தெந்த இடத்துல டேம் கட்டணும், எதெல்லாம் கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தில் வருகிறார்கள். இந்த தீர்மானத்தில் சாதாரணமாக ஒரு ஒப்சர்வராக வருவது தான் சீனா. சீனா வெறும் அப்சர்வர் தானே. இதில் ஏதாவது தீர்மானங்கள் இந்த 5 நாடுகள் பிளஸ் அமெரிக்கா இந்த நாடுகள் சேர்ந்து எடுக்கும் தீர்மானத்தில் சீனாவால் ஏதாவது தலையிட முடியுமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே முடியாது. ஆனால் இந்த 5 நாடுகள் சேர்ந்து ஏதாவது தீர்மானம் எடுத்தால் அதை சீனா ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ சீனா தன்னிச்சையாக இந்த மெக்காங் அப்படிங்கிற அந்த ஆற்றின் அந்த ஒரு படுகையில் ஒரு டேமை கட்டுறாங்க. ஒரு டேம் அப்படின்னு சொன்னாலும் பலவிதமான கிளைகள், சப் டேம், குட்டி டேம், பெரிய டேம் அப்படின்னு சொல்லி பல டேம்களை கட்டி அந்த ஆற்றின் நீரினுடைய பாதையை மாற்றுகிறார்கள். ஆற்று நீரினுடைய பாதை மாற்றிய பிறகு வியட்நாம், தாய்லாந்து போன்ற நாடுகளிடம் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல கையெழுத்து போடுறியா இல்லையான்னு கேட்குறான். 2019 மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தது. ஆனால் சீனாவை எதிர்க்க இந்த நாடுகள் துணியவில்லை. துணிந்தால் அவர்களுக்கு கிடைக்கும் நீராதாரம் இல்லாமல் போய்விடும்.
ஸோ லாவோஸ்க்கு வாரார், சீனாவினுடைய ஒரு அமைச்சர் வாரார். லாவோஸ்க்கு வந்து, ஐயோ உங்களுடைய விவசாயிகளுக்கு இவ்வளோ பெரிய பஞ்சமா? எங்கள் விவசாயிகளுக்கும் இதே பஞ்சம் தான். இந்த மெக்காங் அப்படிங்கிற ஆறில் தண்ணி இல்லாதனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவர் போன அடுத்த வாரத்தில் ஒரு சேட்டலைட் இமேஜ் வருது. இவர் சொன்ன இடங்களில், சீனாவில் சொன்ன இடங்களில் பச்சை பசேர்னு எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த லாவோஸ் அப்படிங்கிற அந்த இடத்துல எல்லாமே வறண்டு இருக்கிறது. அப்போவே லாவோஸில் இருக்கும் மக்களுக்கு தெரிந்து விட்டது சீனாவினுடைய அந்த அமைச்சர் சொன்னது முழுக்க முழுக்க போய். அப்படின்னா அவங்க எங்கேயோ டேம் கட்டி வச்சிருக்காங்க, எவ்வளவு தண்ணீரை தேக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கு இன்றளவும் உலகத்திற்கு இவர்கள் காண்பிக்கவில்லை. இது ஒரு இடத்துல. அடுத்ததான் நம்ம பார்க்க போனால் இந்தியாவையும் பார்க்க வேண்டும் தானே. பிரம்மபுத்திரா அப்படிங்கிற ஒரு நதியை தெரியும், அதனுடைய கிளை நதி சியாங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்க. இந்த ஷியாங் அப்படிங்கிற நதி நம்ம நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப கருப்பாக ரொம்ப பயங்கரமாக மாறிடுச்சு அதனுடைய தண்ணீர். என்னடா இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சீனாட்ட கேட்கும்போது, திபெத் ஏரியாவில் கொஞ்சம் நிலநடுக்கம் ஏற்பட்டது சகோ, அதன் காரணமாகத்தான் அந்த தண்ணீர் கருமையாக மாறிவிட்டது, எங்கள் நாட்டிலும் இதே கருப்பான நீர் தான் ஓடுது அப்படின்னு சொல்கிறானுங்க. ஆனால் அதுக்கு பிறகுதான் தெரிந்தது, இந்த திபெத், இந்த பிரம்மபுத்திரா சியோங் அப்படிங்கிற அந்த நதியினுடைய படுகையில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, மினரல்ஸ் தோன்றதும் இல்லாட்டி பலவிதமான அணைகளை கட்டுவதுமாக இருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த தண்ணீர் என்பது மாசுபடுகிறது. அந்த மாசுபட்ட தண்ணீரை இந்தியாவிற்குள் அனுப்பி வைக்கிறார்கள். அது மட்டுமா, நீர்மின் நிலையங்கள், பல நீர்மின் நிலையங்களை பல இடங்களில் எடுத்து அந்த நீரை மறுசுழற்சி செய்து அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான நீர் பங்கீட்டையும் செய்த பிறகு அதனுடைய எச்சம் மட்டுமே பிற நாடுகளுக்கு, இந்த 5-6 நாடுகளுக்கு செல்கிறது. இதுதான் நீரை ஆயுதமாக மாற்றக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லலாம். நீர் இல்லாமல் இந்த உலகம் அல்லோல் பட்டு கொண்டிருக்கும் போது 87,000 அணைகளுடன் நீர்நிலையில் முதல் ஆளாக இருக்கும் நாடு எதுவாக இருக்கும் என்று கேட்டால் சீனாவாக இருக்கும். பல நபர்களை கொன்றுவிட்டு சீனா என்ன செய்ய போகிறது? வறண்ட நாக்கிற்கு தண்ணீர் கொடுக்காத ஒரு நாடா? அது இருந்து என்ன பயன் இந்த உலகத்திற்கு? சீக்கிரமாக இயற்கை இதற்கு ஒரு பதில் சொல்லும் என்று நம்புகிறோம். பல மனிதர்கள் புரிந்து கொள்ளுங்கள், சீனாவை உயர்த்தி பேசும் மனிதர்களே, தண்ணீர் கூட தர மறுப்பான் சீனாக்காரன், அவனை நம்பி நாம் ஏதாவது செய்தால் அதோ கதிதான். சீனாவின் பொருளை முடிந்த அளவு, ஆடம்பர பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வைங்க. நிச்சயமா 1க்கு 10 முறை யோசித்து பாருங்கள், அது உங்களுக்கு தேவையில்லாத பொருளாகத்தான் இருக்கும். தேவை இருந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள், தேவை இல்லையா அது தேவையில்லை என்று ஒதுக்கி விடுங்கள். நான் சொன்ன மாதிரி தான் இந்த விஷயம் நிறைய பேருக்கு சென்றடைய வேண்டுங்க. உலகத்தில் இப்போ தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. இந்த விஷயம்லாம் 87,000 அணைகள், இப்படி பல நாடுகளுக்கு சீனா கொடுக்கும் குடைச்சல், இது எல்லாமே வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும். ஏன்னா அவன் நாட்டில் இருந்து பெரிய பெரிய நியூஸ் பேப்பர் இதெல்லாமே மறைச்சி உண்மையான செய்தி அப்படின்னு சொல்லி பல ஃபேக்கான செய்தியை மட்டுமே வெளியிடுகிறார்கள். அதை நாம் மாற்ற வேண்டும். அமெரிக்கா செய்தது தான் கொடுமையான செயல்கள் அப்படின்னு சொல்லி சீனாக்காரன் சொல்லும்போது, நீ செய்கிறதும் கொடுமைதான் அப்படிங்கிறத அவனுக்கு நாம புரிய வைக்கணும். நிறைய பேர் பேசும்போது தானா புரிந்து கொள்வார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.